ஓகே, இப்போ செஸ்ஸோட பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எந்தெந்த காயினுக்கு என்னென்ன பவர் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். இந்த காயின் பார்த்தீங்கன்னா இது வந்து சிப்பாய் பான்னு சொல்லுவாங்க. ஸோ இது மொத்தம் வந்து ஒரு டீமுக்கு 8 காய் கொடுப்பாங்க. முன்னால் இருக்கக்கூடிய படை வீரர்கள் மாதிரி இவங்களுக்கு பின்னாடி தான் ராஜா, ராணி, மந்திரி, குதிரைப்படை எல்லாமே இவங்களுக்கு பின்னாடி தான் இருக்கும். ஸோ இவங்க தான் ஃப்ரண்ட்ல போய் ஃபைட் பண்ணக்கூடிய சிப்பாய் வீரர்கள். அதுக்கப்புறம் ஒரு டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 யானைப்படை, ரூக்குன்னு சொல்லுவாங்க, 2 யானைப்படை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்னு சொல்லுவாங்க, 2 குதிரைப்படை இருக்கும். அதுக்கப்புறம் பிஷப்னு சொல்லுவாங்க, 2 தேர்ப்படை இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு ராணி, ஒரு ராஜா. இந்த ராஜா வந்து எப்போ ஆப்போசிட் டீம் வந்து இந்த ராஜாவை கைப்பற்றுறாங்களோ அப்போ வந்து மேட்ச் முடிவுக்கு வந்துடும். இது வந்து ஒரு போர் மாதிரி தான், 2 நாட்டுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு போர் மாதிரியான விளையாட்டு தான் இது. ஸோ உங்களுக்கு அடிஷ்னலாக இன்னொரு குவீன் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த குவீன் எதுக்கு, இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த 8 சிப்பாய்களில் ஏதாவது ஒரு சிப்பாய் வந்து முன்னோக்கி நகர்ந்து எதிரணியோட அந்த கடைசி இடத்த 8வது பாக்ஸை வந்து இதில் எந்த காயின் வந்து ரீச் பண்ணுதோ அந்த காயினுக்கு பதிலாக நம்ம அந்த இடத்துல போட்டிக்குள்ளே புதுசாக ஒரு ராணியை நம்மளால் கொண்டுட்டு வர முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரியே தான் இன்னொரு டீம். இப்போ வந்து வெள்ளை காயின் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு காயினுக்கும் இதே ரூல்ஸ் தான், இதே காயின்ஸ் தான் இருக்கும். முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா 8 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா 2 யானைப்படை, 2 குதிரைப்படை, 2 மந்திரி, ஒரு ராணி, ஒரு ராஜா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு ராஜா வந்து வெள்ளை கட்டத்தில் தான் இருக்கணும், வெள்ளை ராஜா கருப்பு கட்டத்தில் தான் இருக்கணும். இதை பேஸ் பண்ணி தான், ஏன்னா மற்ற காயின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்ம ஈஸியாக வச்சுருவோம். இந்த ராஜாவை ராணியும் வைக்கிறதுல வந்து சில பேருக்கு குழப்பம் வரும். ராஜாவுக்கு நேராக தான் ராஜா இருக்கணும், ராணிக்கு நேராக தான் ராணி இருக்கணும். அந்த சிப்பாய்கள் வந்து ஒரு கட்டம் நகட்டுறதோ அல்லது 2 கட்டம் நகட்டுறதோ அந்த போட்டியாளரோட முடிவு தான். முதல் மூவ் நம்ம 2 ஸ்டெப் வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு மூவ் தான் எப்போவுமே வரும். முதல் முறை மட்டும் 2 மூவ் வேணும்னா வச்சுக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்படி போய்கிட்டே இருக்கும்போது தனக்கு கிராஸில் எந்த காயினாக வேணாலும் இருக்கலாம், ஒரு சிப்பாயாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு குதிரையாக கூட இருக்கலாம், எந்த காயினாக வேணாலும் இருக்கலாம். இதுக்கு கிராஸில் எந்த காயின் இருந்தாலும் இந்த காயின் வந்து அதை வந்து வெட்டிட்டு அந்த இடத்துல போய் உட்காந்துரும். ஸோ இது வெள்ளையில் இருக்கும்போது இங்கே ஒரு காயின் இருக்குது, ஆப்போனன்ட் டீமோட ஒரு காயின் இருக்குன்னா இதை அதால் எந்த காயினாக இருந்தாலும் வெட்ட முடியும். இது இதோட பேசிக் ரூல்ஸு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது யானைப்படை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 அணிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 யானை கொடுத்துருப்பாங்க. இந்த யானை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஷேப் அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது இந்த யானை இங்கே இருக்குது அப்படின்னா அதுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை அப்படின்னா அது நேராக போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல இந்த யானை இருக்கிறத வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து அதால் ஃப்ரண்ட்டில் இவ்வளோ தூரம் போக முடியும், இந்த இடத்துல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் போக முடியும். அதே மாதிரி அதால் லெஃப்ட்லேயும் போக முடியும், இங்கேருந்து அதால் ரைட்லேயும் போக முடியும். இது வந்து இப்போ உதாரணத்துக்கு இந்த காயின் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த காயினை போய் இதால் இவ்வளோ தூரம் போய் இதால் அடிக்க முடியும். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த காயினுக்கு குறுக்கால ஏதாவது தங்களோட சொந்த அணியோட காயின் இருந்ததுன்னா இதால் அதை தாண்டி போக முடியாது. ஸோ இதோட பவர் வந்து எந்த இடைஞ்சலும் சொந்த அணியோட எந்த காயினுமே இல்லாத பட்சத்தில் தான் இதால் எவ்வளோ தூரம் வேணாலும் போய் ட்ராவல் பண்ணி போக முடியும். ஸோ இந்த ப்ளஸ் ஷேப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல இருக்குன்னா ஹரிசாண்டலாகவும் சரி, வெர்டிக்கலாகவும் சரி, அதே மாதிரி ரைட் லெஃப்ட் எல்லா பொசிஷன்லையுமே ஒரே ஸ்ட்ரைட் லைனாக அதால் ட்ராவல் பண்ண முடியும். இதுதான் இந்த யானையோட பவர். இதுதான் நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா குதிரை. குதிரை வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா காயின்ஸை விட ஒரு தனித்துவமான ஒரு பவர் இதுக்கு இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு காயின், நம்ம சொந்த அணியோட காயின் ஒன்று இதுக்கு இடைஞ்சலாக இருந்ததுன்னா ராஜாவோ ராணியோ, உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ இங்கே ஒரு ராஜா ஒரு ராணி இருக்காங்க, அவங்களுக்கு எதிரில் வந்து 2 காயின்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த 2 காயின் இதில் யானை வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். உதாரணத்துக்கு யானை இருக்குது, ஒரு மந்திரியே வச்சுக்கோமே, இத்தனை காயின்ஸ் இருக்குது அப்படின்னா இத்தனை காயின்ஸில் இந்த குதிரையால் மட்டும்தான் முன்னோக்கி செல்ல முடியும். இப்போ ராஜா வந்து இந்த காயின் இருக்கனால இதை தாண்டி அவரால் போக முடியாது, ராணியால் தாண்டி போக முடியாது, யானையால் தாண்ட முடியாது. ஆனால் குதிரைக்கு மட்டும் இருக்கிற ஸ்பெஷல் பவர் வந்து பார்த்திங்கன்னா தாண்டும். ஆனால் நீங்கள் எப்படி இதை மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா 2 கட்டம் ஸ்ட்ரைட்டு, ஒரு கட்டம் ரைட் ஆர் லெஃப்ட் எப்படி வச்சுக்கோங்க. அதாவது இங்கேருந்து போகுதுன்னா 1 2 ஸ்ட்ரைட் போகலாம், ரைட்டோ லெஃப்ட்டோ நம்ம முடிவு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா 1 2 3 இங்கேயும் போகலாம், 1 2 3 இங்கேயும் போகலாம்.
இல்லையா ஒரு கர்வ் 2 ஸ்ட்ரைட்னு வச்சுக்கலாம். 1 இங்கே, 2 3 இங்கே போகலாம், 1 2 3 இப்படியும் போகலாம். இது பின்னாடி இங்கே வரலாம், பின்னாடி 1 2 3. அதாவது 2 ஸ்ட்ரைட் ஒரு கர்வ், இல்லைன்னா ஒரு கர்வ் 2 ஸ்ட்ரைட் இப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. நான் உதாரணத்துக்கு இந்த காயினை மட்டும் வச்சு சொல்கிறேன். இப்போ எங்களுக்குள்ள குதிரை இருக்குது அப்படின்னா குதிரையால் 1 2 3 இங்கே போக முடியும், 1 2 3 இங்கே போகலாம். ஸோ இப்போ இந்த ஒரு குதிரையை இந்த இடத்துல வச்சு நம்ம அதை எங்கெங்கெல்லாம் போக முடியும்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இந்த குதிரை இங்கே இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் 2 கர்வ் இப்படியும் போக முடியும், ஒரு ஸ்ட்ரைட் 2 கர்வ் இப்படியும் போக முடியும், இல்லைன்னா 2 ஸ்ட்ரைட் ஒரு கர்வ் இப்படியும் போகலாம், 2 ஸ்ட்ரைட் ஒரு கர்வ் இங்கேயும் போகலாம். பின்னாடி வர்றதும் குதிரையால் முடியும். ஸோ ஒரு கர்வ் 2 ஸ்ட்ரைட் இப்படியும் வரலாம், இல்லைன்னா 2 ஸ்ட்ரைட் ஒரு கர்வ் அப்படின்னு இப்படியும் வரலாம். ஸோ இதுதான் குதிரையோட தன்மை. குதிரை வந்து எந்த காயினை வேணாலும் தாண்டும். ராஜாவே இருந்தாலும் ராஜாவை தாண்டி போகக்கூடிய பவர் வந்து குதிரைக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது மந்திரி படை, பிஷப்னு சொல்லுவாங்க. இந்த பிஷப் வந்து பார்த்தீங்கன்னா 2 கலரில் இருக்கும். இதை போட்டி ஆரம்பிக்கும் போது என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் மட்டும்தான் இதால் ட்ராவல் பண்ண முடியும். இப்போ இது வெள்ளையில் இருக்குது அப்படின்னா இது வந்து நேரடியாக எங்கேயுமே போக முடியாது, நேராக போகவே முடியாது. இது எங்கேயுமே நேராக போகாது. இது வந்து அந்த வெள்ளை கட்டத்திலேயே பயணித்து போகும். இங்கே போய் நிற்கலாம், இங்கேருந்து இங்கே போகலாம், இங்கேருந்து திரும்ப இங்கே வரலாம், இங்கேருந்து திரும்ப இங்கே போகலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ட்ராவல் பண்ண முடியும். அதால் அதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னா எவ்வளோ தூரம் வேணாலும் போகும். இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா அதிகபட்சம் இவ்வளோ தூரம் வரைக்கும் கூட அது வந்து எந்த காயின்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, சொந்த அணியோட காயின் எதுவும் இல்லை அப்படின்னா அதால் எவ்வளோ தூரம் வேணாலும் ட்ராவல் பண்ண முடியும். கருப்பு காயின் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு மந்திரி வந்து கருப்புலேயே மட்டும்தான் போக முடியும். இங்கே போகலாம், இப்படி போகலாம், இங்கேருந்து இப்படி கருப்பில் வரலாம், ஒரு அடி வரலாம், ஒரு ஸ்டெப் வரலாம், அங்கேருந்து இவ்வளோ தூரம் போகலாம், திரும்ப அப்படியே இந்த எட்ஜ் வரைக்கும் வரலாம். ஸோ கருப்பில் மட்டும்தான் அதால் பயணிக்க முடியும். அது வந்து எக்காரணம் கொண்டும் சைடுலேயோ ஃப்ரண்ட்லேயோ போக முடியாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரியோட பவர். இப்போ நம்ம பார்க்க போகிறது ராணி. இப்போ யானையால் வெர்டிக்கலாகவும் ஹரிசோண்டலாகவும் எப்படி வேணாலும் போகலான்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மந்திரி ஒரே கருப்பு கட்டத்தில் எவ்வளோ தூரம் வேணாலும் போகலான்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி இந்த ராணி எங்கே நிற்கிதோ அந்த நின்னதுலேருந்து யானையோட பவர் ஸ்ட்ரைட்டாக எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். இப்போ ஒயிட்டில் நிற்கிது அப்படின்னா வெள்ளை மந்திரி வந்து எவ்வளோ தூரம் போக முடியுமோ அந்த பவர் போக முடியும். இப்போ கருப்பு கட்டத்தில் நிற்கிதுன்னா கருப்பு மந்திரியோட பவர் அதை எடுத்துக்கும். ஸோ அப்படின்னா யானை மந்திரி 2 பவரையும் ஒருங்கிணைத்து ஒரு ரொம்ப சூப்பர் பவராக உருவாக்கப்பட்ட ஒரு காயின் தான் ராணி. இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி இங்கே இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதால் இங்கே இந்த எல்லா 8 சைடுமே அதால் போக முடியும். இதுக்கு வந்து கட்டுப்பாடே கிடையாது. ஸோ இது எந்த சைடு வேணாலும் அதால் ட்ராவல் பண்ண முடியும். இங்கேருந்து ரைட்டு லெஃப்ட் ஸ்ட்ரைட்டு எல்லா பக்கட்டும் அதால் ட்ராவல் பண்ணி போக முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராஜா. ரொம்ப முக்கியமான காயின். ஏன் முக்கியமான காயின்னா இந்த ராஜா வந்து ஆப்போசிட் டீமால் வந்து கொல்லப்பட்டுட்டா அந்த போட்டி முடிவுக்கு வந்துடும். ஸோ இந்த ராஜா வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா இதுவும் ராணிக்குள்ள பவர் தான். ஆனால் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் தான் அதால் பண்ண முடியும். தன்னை சுற்றி 1 2 3 4 5 6 7 8 தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த 8 கட்டங்களுக்கு அதால் நகர முடியும். 1 இல்லாட்டி 1 இல்லை 1 இல்லை 1 ஏதாவது ஒரு மூவ் தான் பண்ண முடியும். ஸோ ராஜாவால் ஸ்ட்ரைட்டாகவும் போக முடியும், கிராஸாகவும் போக முடியும். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டெப்புக்கு மேலே ராஜாவால் நகர முடியாது.